சரி, அப்புறம் 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 விழுப்புரம் தான் மச்சான். பாப்ஸ் இன்னும் அந்த கதை முடியல போல. முடியாது, முடியாது. லாட்ஸ் ஆஃப் அண்ட் லவ் லவ் அண்ட் பிளஸ்ஸிங் ஃப்ரம் ஒடிஷா. கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூங்க, தேங்க்யூ. சிவகணேஷ் விபிஎன் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை எத்தனை சாமானை கீழே போட்டிருப்பேன்னு கேட்குறீங்களா? அது எக்கச்சக்கம் கணக்கு இல்லைங்க. நாங்கள் கிச்சனில் வேலை பார்க்கும்போது சாமானை கீழே போட்டு உடைக்கிறது தான் எங்களோட வேலையே. சென்னை கொஞ்சம். யூ ஃப்ரம் கார்த்திக் ஊட்டியா? அந்த நிலாவை தான் நான் கையில் பிடிச்சேன் ராசாத்திக்காக. ஏய், அவன் கரெக்டாக அவன் எப்படி ரைமிங்காக அடிக்கிறான் பாரு. நான் என்ன சொன்னேன், இருட்டில் அப்படி காலை வச்சேன், ஒரு இழுன்னா முடிஞ்சிச்சு, ஓகேவா? அதுக்கு அவன் போடுறான். அது கரெக்டாக அந்த நிலாவை தான் நான் கையில் பிடிச்சேன் என் ரசத்துக்கு. இது அப்படி வேற மாதிரி இருக்குல்ல, வேற மாதிரி. ஐயோ ஐயோ. உலகநாதா, எப்படி உனக்கு இப்போ ஒரு 40-55 வயசு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணுங்க செல்லம். ஒரு பாட்டு பாடிடி. வாவ், செம்மங்க. கார்த்திகா 6 7 அதெல்லாம் உள்ள ஆக்சஸ் இருக்க, உள்ளே வந்துரு. என்னவா இவன் எதுக்கு மெசேஜை போடுறான்? இவனுக்கு ராத்திரியில் தூக்கம் வரலன்னா நம்ம ஞாபகம் வந்துடும். அப்போ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான். லைக் பண்ணிக்கோங்க கண்ணா. ஒரே நிமிஷம் எடுங்க, மாஸ்க் ஒருத்தலாக இருக்குது, கழட்டிட்டு போடுறேன். அப்பா, இந்த முடி வந்து அதுக்கு தான் நான் ஃப்ரீ ஹேர் விடாமல் நான் இன்னைக்கு ஃபுல்லாகவே சீவிட்டு வந்தேன். அப்புறம் ஸ்லோ சூப்பர் செல்லம். ஜீவா, ஹாய் ஜீவா. ஆனந்த், ஹாய் ஆனந்த். ஹலோ டியார். எல்லோரும் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவுக்கு போகலாம். டைம் ஆயிடுச்சு, தூக்கம் வேறு வருது. 2:30 டைமுடா. அப்போ லைவ் முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம்லாம் கண்ணு முடிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் தொட்டுக்கோங்க. எல்லோரும் லைவ் முடிக்க போகிறேன். வாங்க நம்ம கோல்டுக்குள்ளே போகலாம். உனக்கு நாங்கள் அம்மா ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப குளிராக இருக்குல்ல. கோல்டு போங்க, என்ஜாய் ஆல். ஒருவேளை அதுவாக இருக்குமோ? அதே தான். லைவில் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு தூக்கமே வராது. செல்லம், உன் தூக்கத்தை கெடுக்கிறது தான் எங்களோட வேலையை. உன்னை தூங்க வைக்கிறதுக்காக நாங்கள் லைவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உன்னை தூங்க வைக்கிறதுக்காக நாங்கள் லைவை ஸ்டார்ட் பண்ணி இப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன தருமா, என்னோடய லைவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது எல்லாமே என்னோடய ரியல் லைஃப்பில் நடந்தது தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சுவாரஸ்யங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இது மட்டும் கிடையாது. ஒரு டைமு அதான் அவன்தான் என்னோட லவ்வர். நானும் அவனும் அவங்க சித்தி வீட்டுக்கு நாங்கள் போனோம்மா. சொல்லவா யாருக்கெல்லாம் கேட்கணுன்னு விருப்பம்? லைவ் முடிக்க போகிற அந்த ஸ்டோரி எதுவும் வேணுமா? நிலா, நான் தூங்க போகிறேன். ஓகே ஒர்க் இருக்கிற தூங்க போங்க. என்கிட்ட போட்டி போடாத, உன் மனசை நான் திருடுவேன். ஏய், என்கிட்ட நீ சவால் விடாத, என் மனசை திருடுறது அவ்வளோ கஷ்டம் சொல்லிட்டேன்.
அப்புறம் டார்லிங் நான் மட்டும்தான் யார் நீயா? இங்கே பாருங்க அவன் போட்டிருக்க ஜீவாவுடைய கமெண்ட்ஸ் எல்லாரும் படிங்களேன். அதை நான் படிக்கும்போது நானா எப்படி போடுறானுங்க பாடுறா. இன்னொன்று தெரியுமா, இவனுங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா கமெண்ட்ஸை வந்து நான் ஃபுல்லாக படிக்காமல் அப்படியே படிச்சிருவேன், டக்கு டக்குன்னு படிப்பேன்னு நினச்சிட்டு நான் ஃபஸ்ட்டு மனசுக்குள்ள பார்த்த செகண்டு ஃபுல் கமெண்ட்ஸை நான் மனசில் படிச்சிருவேன். அப்புறம் தான் வாய் விட்டு வெளியில் படிப்பேன். இது தெரியாமல் அந்த கூமுட்டை கூப்பை வந்து கமெண்ட்ஸை போட்டிருக்கான். செல்லம் நான் கொஞ்சம் மற்ற லைவ் மாதிரி கிடையாது, கொஞ்சம் எனக்கு மூளை கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஓகேவா? அந்த ஸ்டோரி முடிஞ்சிடுச்சு. இது வேறு ஸ்டோரி. நானும் என்னோட லவ்வரும் முதல்ல அவங்க சித்தி வீட்டுக்கு நாங்கள் போனோம். அப்போது ஒன்று நடந்தது. அவங்க சித்தி எல்லா சமையலையும் முடிச்சுட்டு, டே நீங்கள் 2 பேரும் சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க, எனக்கு ஒர்க்கு இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன்னு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போது நான் ஒரு பாவாடை சட்டை போட்டிருந்தேன். சாண்டல் கலர் பாவாடை, எல்லோ கலரில் சட்டை. அதில் நெக்கு இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ரொம்ப லோ, இது வரைக்கும் கை இருக்கும். சட்டை இது வரைக்கும், பாவாடை நார்மலாக இருக்கும். அதை நான் போட்டுட்ருந்தேன். போட்டுகிட்டே இருக்கும்போது நான் டிவி பார்த்துட்டே இருந்தேன். செவுத்தில் நின்றுக்கிட்டே இருந்தேன். அப்படியே கால் வலிக்குதுன்னு செவுத்தில் இப்படி சாஞ்சிக்கிட்டே இப்படி உட்காந்துட்டேன். அவன் என்ன பண்ணான், என் லவர் என்கிட்ட பேசுகிறதுக்கு பக்கத்தில் செவுத்தில் வந்து இப்படி சாஞ்சிட்டு அவன் எப்போ என்ன பார்த்தாலாம் எனக்கு தெரியாது. ஏய் கண்ணெல்லாம் கூசுது, போது ஷாலை எடுத்து போடுறியா அப்படின்னா. ஐயோ என்கிட்ட ஷால்லாம் இல்லையே, நான் ஷால் போட்டுட்டு வரலையே, பாவாடை சட்டை மட்டும் தானே போட்டு வந்திருக்கேன். அப்புறம் பீரோவை வந்து ஒரு ஷால் எடுத்து கொடுத்தான். அதுக்கப்புறம் அவங்களும் சாப்பாட்டுக்கு வருவாங்கன்னு நாங்களாம் டச்சே பண்ணிக்க கிடையாது. சரி திடீர்னு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப டீசெண்டாக நாங்களும் இருந்தோம். நாங்கள் நார்மலாகவே டீசெண்ட்டு தான். லவ் பண்ண ஒழிஞ்சு நாங்களாம் வந்து கை விரலை கூட தொட கிடையாது. அர்ஜென்ட்டுக்கு வண்டியில் ஏறி உட்காரும்போது மட்டும் ஷோல்டர் தொட்டிருக்கோம், அவ்வளோதான். அந்தளவுக்கு புனிதமான காதலுங்க. ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரியலி ப்ராமிஸாக அது நடந்தது. சொல்லிட்டு போட்டுட்டு நான் போட்டுக்கிட்டேன். அப்படி என்ன பார்த்துருப்பான் இவன் அப்படின்னு நான் அப்படி கீழே குனிஞ்சு பார்த்தேன். அப்படியே தெரிஞ்சுது, எல்லாத்தையும் பார்த்துட்டானோ, சரி ஓகே அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். மதியம் வெயிட் பண்ணி பார்க்குறோம், வரல. என்ன பண்ணுறது, அப்போ குளிச்சுட்டு தானே சாப்பிட்ணும், காலிலேருந்து வேறு குளிக்கலை. சரி நீ ஃபஸ்ட்டு குளிக்கிறியா இல்லை நான் ஃபஸ்ட்டு குளிக்கட்டுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ ஃபஸ்ட்டு குளிச்சிரு, அப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டேன். கொஞ்சம் பழைய அதுக்கு முன்னாடி கட்டியிருந்த துணி இருந்ததுல்ல, அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு கையோட துவைச்சி போட்டுடுவோம், ஏன் அந்த இடத்துல அவங்களுக்கு சிரமம் அப்படின்ட்டு நான் ஒரு எடுத்து கட்டிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் அன்னக்குண்டாக்குள்ளே போட்டு தண்ணியில் போட்டுட்டேன். அப்போன்னு பார்த்தா அவன் கதவை தட்டினான். அதுக்கு மேற்கொண்டு நான் மெம்பர்ஷிப்பில் சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு. அதுக்கு மேற்பட்டு என்ன நடந்துச்சோ அதை அப்படியே நான் ஒப்பிக்கிறேன் மெம்பர்ஷிப்புக்குள்ள, ஓகே? ஓ இன்னைக்கு சாரி வேற லெவல், கண்ணே பற்றும் போல. ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். ஐயோ சாமி நான் போகிறேன், என்னால் என்ன தொடரும். ஆமாம் அதுக்கு மேலே அது தொடரும். மோனி எடிட்டிங் ரொம்ப அதிகம். ஆமாம் பஞ்சு நெருப்பு பக்கத்தில் இருந்து எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க. ஆமாங்க நாங்களாம் ரொம்பவே டீசெண்ட்டு. அதே மாதிரி ரொம்ப பயப்படுவோம் வீட்டுக்கெலாம். லவ்னா லவ் அவ்வளோதான். அதை தாண்டிலாம் எங்களோட சிந்தனைகள் வேறு எங்கேயும் போனது கிடையாது. எங்களோட சிந்தனை ஃபுல்லாக என்ன வீட்டில் பொய்ய சொல்லி எப்படி மேரேஜ் பண்ணலாம், எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன சொன்னால் இவங்கெல்லாம் நம்புவாங்க அப்படின்னு பல பொய்களை நாங்கள் திரட்டி கொண்டு ரெடி பண்ணி கொண்டு இருந்தோம் அந்த காலம். அது அப்போது அந்த ஷார்ட்டுக்கு பேக்ரவுண்டு சாங் ஒன்று போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். பின்னாடி அலைகள் ஓய்வதில் சாங்கு தான் ஓடும். அது என்ன சாங்கு? அது வேணாம், வேற சாங். கண்ணும் அண்ணடா கண்ணு 2 சந்தன கிண்ணம், கைகள் 2 தொட்டுக்க கொல்லும், அப்படிதானே வரும்.
தானே ஆ தானே நானே தானே நானே தானே தானே நானா நானே நானா ஐயோ ஐயோ ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கைஸ். கண்ணு ரெண்டும் சந்தான கிண்ணம். ஏய் விவேக்கு, ஏய் நெஜம் தாண்டா மோகன், நெஜம்தான். 90s கிட்ஸ்டா, கையை பிடிச்ச கொழுந்து வரா. ஆ அது கிடையாதுடா, 1000 தாமரை முட்டுக்கள் அது இல்லை. இன்னொன்று மெலடியாக ஒன்று வருமே, ராதா குப்பைக்குள்ளெல்லாம் போய் படுத்துப்பாங்களே, ஒரு குப்பையை வச்சு ட்ரெஸ்ஸாக கவர் பண்ணியிருப்பாரு கார்த்திக்கு. அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குப்பையெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டு உள்ள நான் பல கற்பனைகளாக பண்ணியிருக்கேன். எப்படி குப்பை குத்தலையா, முதுகில் குத்தாதா, எப்படி பார்க்காத சாங்கு செட் ஆகுங்க பாப்ஸா, அதான் எனக்கு தெரியுமே. காதல் ஓவியம் அப்படியே கண் ஐ எக்ஸ்பிரஷன் அப்படியே வெக்கத்தில் அப்படியே உறைஞ்சி போய் இப்படியே நிற்க, வாவ், அந்த மூமெண்ட்டை இப்போ வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. இது நான் இப்போ சொன்னது உண்மையான சம்பவம், பொய்யெல்லாம் கிடையாது, நிஜமா. செல்லம், நீ எங்கே செல்லம் இருக்கே, என்னென்னலாம் பண்ண, கடைசியில் எதுவுமே பண்ணலையே, தூரமாக நின்றே பண்ணிக்கிட்டோமே, கடவுளே. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிர் கலந்த உறவே. சூப்பர் மனோ, இது என்ன சாங் இது? காய்ஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பு மெம்பர்ஷிப்பு சாட்டில் சொல்லுங்கள். எல்லாம் தான், எல்லாம் ஜாயின் பண்ணி காத்துட்ருக்கா. ஓகே, லைவை முடிச்சிடலாம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். மீதி கதையை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே டில்லி சேம் மூவியா, அதே மூவிலேவா? ஐயோ செல்லம், நான் தான் அனிலா. ஓகேடி செல்லம். அப்புறம் எவ்வளவு கவனமாக அந்த குப்பைகளை போகிற சீனை மட்டும் தெளிவாக பார்த்துருக்கு. ஏய், அவங்க ரொம்ப நேரமாகவே அந்த மூங்கில் காடுக்குள்ளே தாண்டா ஓடுவாங்க, அதுக்குள்ளே ஓடுவாங்க, உருளுவாங்க, குப்பை ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டே வரும். அதெல்லாம் கதையை விட உங்கள் பாட்டு நல்லா இருக்குது. சரிங்க, ஓகேங்க. பாப்ஸ், ஒரு ஜீவன் இது தெரியாமல் குரட்டை விட்டு தூங்குறாங்க. இந்த ஜீவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அதிர்ச்சியில் பொங்கிடும். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க காய்ஸ். அப்புறம் மணிவேல், ஹாய் மணிவேல். சரிடா, லைவ் முடிச்சுக்கலாம், எல்லாம் தூங்குங்க, நாளைக்கு பார்க்கலாம், எல்லாம் வேலைக்கு போகணும். சிப்பி 922 குடைக்குள் மழை நம்ம யூடியூபில் மட்டும், வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். எழுந்திரிச்சு நிற்க கூட முடியல, சும்மா எழுந்திரிச்சுட்டு ஒரு ஹைலைட்டுக்கு மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். குட் நைட். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். எல்லாரும் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி ரெடியாக இருங்க. நம்ம இப்போ கோல்டு ஆக்சஸ்க்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் நாளைக்கு நான் லைவ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகேவாடா டார்லிங்? குட் நைட் பாப்ஸு, குட் நைட் சரியக்குட்டி, குட் நைட் மீரா, குட் நைட் மோனி செல்லம், குட் நைட் தலை, குட் நைட் சங்கர், குட் நைட். சரிடா, குட் நைட் எல்லாருக்கும்.